ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டைம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பால் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இந்த பால் பூரி நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சுட சுட நோட்டிஃபிகேஷனாக வரும். தேவையான பொருட்கள் 1 கப் திருவன தேங்காய் எடுத்திருக்கேன், 1/2 கப் சுகர், 1/2 கப் மில்க், ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் இருந்தால் போதும், 1 கப் மைதா, 1/2 கப் கோதுமை, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் ரவையும் நம்மளுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைறதுக்கு முன்னாடி ரவையை ஊற வச்சிடலாம். அதுக்கு ஒரு கப்பில் 1 ஸ்பூன் ரவை போட்டு ரவை மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு பிசையலாம். மாவு பிசைய ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சம் தண்ணி, ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருந்தால் போதும், ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா, இதில் 1 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் சுகர். இது சுகர் போட்டால் பூரி நல்லா உப்பி வரும் அப்படின்றதுக்காக சுகர். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரவை இதில் போட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மைதாவையும் கோதுமையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்கணும். ரொம்பவும் கொல கொலன்னு பிசைஞ்சிங்கன்னா பூரி கரெக்டாக வராது. ரொம்பவே கெட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு நல்லா மாவு பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கின அப்புறம் இதை நம்ம குட்டி குட்டி பீஸாக போட்டுடலாம். அப்போ தான் பூரி நல்லா அழகாக வரும். நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டிட்டு குட்டி குட்டி பீஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி இதை நல்லா உருட்டிடலாம். அதுக்கு 2 பக்கமும் மைதா தடவிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை தேய்ச்சிட்டு நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் வரணும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் மூடி வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது ஷேப் அழகாக வந்துடும். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இவ்வளோ தப்பத்துக்கு இருந்தால் ஓகே. இப்போ நம்ம பூரியெல்லாம் பொரிச்சிடலாம். அதுக்கு ஒரு வாணலியில் எண்ணெய் சூடானதுமே நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பூரி எல்லாத்தையுமே இதில் போட்டு எடுத்துடலாம். நம்ம ரவை போட்டதால் பூரி நல்லா உப்பி வரும். இப்போ நான் தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த வீடியோவை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் ஒரு மிக்சியில் நான் 1 கப் திருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 4லேருந்து 3 ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்புறமா அதை வடிகட்டி நல்லா எடுத்திங்கன்னா தேங்காய் பால் தயாராகிடும். ஏன்னா நம்ம அந்த தேங்காய் பாலை பின்னாடி யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த மாதிரி பூரி எல்லாமே நல்லா உப்பி பொரிஞ்சு வரணும். லைட் கோல்டன் எல்லோ கலரில் பூரி வரணும். இந்த மாதிரி வந்ததுமே இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம ரவை போட்டதால் பூரி நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம பூரியெல்லாம் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி போட்டுக்கோங்க.
ஏன்னா நான் இன்றைக்கி 6லேருந்து 7 பூரி தான் செய்ய போகிறேன், அதனால இவ்வளோ தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். 1/2 கப் சுகர் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகணும். இந்த மாதிரி இருக்கணும் சுகர் ஃபுல்லாக. சுகர் நல்லா கரைஞ்சி ஒரு மாதிரி பொங்கி வரும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்ததுமே இதில் வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். நான் முன்னையே சொல்லியிருக்கேன் தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு. அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா அந்த பொங்கி வந்ததுமே 1/2 கப் அளவுக்கு மில்க் சேர்த்திக்கோங்க. ரொம்ப மில்க் சேர்த்தாதீங்க, ஏன்னா டேஸ்ட் வந்து கம்மியாயிடும். அதனால தான் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்கக்கூடாது. அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரையும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வரணும். இந்த மாதிரி பொங்கி வந்தால் தேங்காய் பால் வந்து தயாராகிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரி எல்லாத்தையுமே தேங்காய் பாலில் முக்கி எடுத்துடலாம். நீங்கள் தேங்காய் பால் செய்யும்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சுகர் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பூரியையும் நல்லா பாலில் முக்கி எடுத்துட்டோன்னா நம்மளோட பால் பூரி ரொம்ப அழகாக தயாராகிடும். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாகவும் குயிக்காகவும் இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பால் பூரி ரொம்ப சூப்பராக தயாராகியாச்சு. இதை அப்படியே சாப்பிட்டலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னோடய குறைகள் உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.